கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு அரசு வேலை வழங்கியதற்கான அரசாணை ரத்து. சாதாரண பணி வழங்குவதாக தவேக அரசு கூறியதை ஏற்க மறுத்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பு. சிவகாசியில் அடிக்கடி நிகழும் வெடிவிபத்துகளில் பாதிக்கப்படுவோருக்கு அரசு பணி வழங்க முடியுமா? சாலை விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கெல்லாம் அரசு வேலை வழங்க முடியுமா என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை சரமாரி கேள்வி. கரூர் கூட்ட நெரிசலில் பாதிக்கப்பட்டோருக்கு சுய வேலைவாய்ப்பு வழங்கி அவர்களை தொழில் தொடங்குபவர்களாக மாற்றலாமே என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு யோசனை. அரசு பணி வழங்குவதை விட திறன் வளர் பயிற்சி வழங்குவது மேலானது என கருத்து. தமிழக தலைமைச் செயலாளர் மீது ஏன் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்கக்கூடாது என உச்சநீதிமன்றம் கேள்வி. மனித கழிவுகளை மனிதர்களே அகற்றும் விவகாரத்தில் 1 வாரத்தில் பதிலளிக்க உத்தரவு. சென்னை கோயம்பேடு கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் முதலமைச்சர் விஜய் நேரில் ஆய்வு. கட்டமைப்பு, செயல்திறன் உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகளிடமும் கேட்டறிந்தார். ஆகஸ்ட் 5ஆம் தேதி தமிழ்நாடு அரசின் நிதிநிலை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அறிக்கை தயார் செய்யும் பணியில் அரசு தீவிரம். கனிம வளத்துறை தொடர்பாக அமைச்சர் அதிகாரிகளுடன் முதலமைச்சர் விஜய் கலந்து ஆலோசனை. சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் நடைபெற்றது உள்துறை ஆய்வுக் கூட்டம். தலைமைச் செயலாளர், டிஜிபி உள்ளிட்ட உயரதிகாரிகள் பங்கேற்பு. சிறையில் அடைக்கப்பட்ட மார்க்கண்டேயன் எம்எல்ஏவை சந்தித்தார் உதயநிதி. மார்க்கண்டேயனுக்கு பல்வேறு விதமான பழங்களை வழங்கி ஆறுதல். திமுக எம்எல்ஏக்களை கைது செய்வதும் அதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவதையும் முழுநேர பணியாக செய்து வரும் தவேக அரசு. பல்வேறு புகார்களில் சிக்கியுள்ள தவேக நிர்வாகிகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காதது ஏன் என எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி. சொல்லப்போனால் அவங்களுடைய கட்சிக்கு நிர்வாகிகளே இன்னைக்கு பல்வேறு புகார்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றிலாம் இந்த அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. முழுக்க திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்களை வாங்குவதிலும் சோஃபா கொடுத்து, உங்களுக்கு தெரியும் நான் யாரை சொல்கிறேன்னா உங்களுக்கு தெரியும், அவங்களாம் சொல்கிறேன்னு இந்த பணிகளை இந்த அரசு முழு நேரமாக 24 hour ஜாபாக செஞ்சு கொண்டு. தவேகவில் இணைய எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க அதிமுக மீண்டும் வலியுறுத்தல். ராஜினாமா செய்தவர்கள் அளித்த விளக்க நகலை வழங்க வேண்டும் என்றும் சபாநாயகரிடம் கோரிக்கை. நாளை மாலை நடைபெறுகிறது திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம். உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் காணொலி வாயிலாக நடைபெறும் என அறிவிப்பு. வேட்புமனுவில் தகவலை மறைத்ததாக திமுக தலைவர் மு.க. ஸ்டாலினுக்கு எதிராக வழக்கு. விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட கோரிய வழக்கில் ஆவணங்களை மொழிபெயர்த்து தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் உத்தரவு. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நீர்நிலைகளை தூர்வாரும் பணிகள் தீவிரம். சென்னையில் கூவம் ஆற்று பகுதியை தூர்வாரி பராமரிக்கும் பணிகளை பார்வையிட்ட அமைச்சர் ஆனந்த். தமிழகத்தில் ஆணவ படுகொலைகளுக்கு எதிரான சட்டம் விரைவில் கொண்டுவரப்படும் என அமைச்சர் வன்னியரசு அறிவிப்பு. சட்டம் கொண்டு வருவதற்கான பணிகள் நீதிபதி தலைமையில் நடந்து வருவதாக விளக்கம். முதலமைச்சர் விஜய் கர்நாடக முதலமைச்சர் சிவக்குமாருடன் பேச்சுவார்த்தை நடத்த துரைமுருகன் எதிர்ப்பு. நேரடியாக சென்று பேச்சுவார்த்தை நடத்தினால் உச்சநீதிமன்ற உத்தரவு வீணாகிவிடும் என்று கோரிக்கை. எனக்கு ரைட்டு கொடுத்துட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் ரைட்டு கொடுத்துருக்காங்க, ஆர்டர் கொடுத்துருக்காங்க.
இவங்கிட்ட போய் கெஞ்சிய தேவையில்லை. நாங்கள் போய் அவர்கிட்ட போய் நீங்கள் கொஞ்சம் தண்ணி விட்டுருவீங்களான்னு கேட்டால் அந்த ஆர்டரே செல்லாதவன் ஆக்குற மாதிரி போயிடும். லாட்டரியில் கவனம் செலுத்தும் அமைச்சர் ஆதவர்ஜுனாவுக்கு காவிரி மேகதாது அணை விவகாரம் புரியாது என திமுக முன்னாள் அமைச்சர் ரகுபதி காட்டு. திமுக அரசின் சட்டப்பூர்வ நடவடிக்கைகள் குறித்து உண்மைக்கு புறம்பான தகவல்களை ஆதவர்ஜுனா கூறியிருப்பதாக கண்டனர். ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ் நல்லா கவனிச்சுக்கணும். இது ப்ரீமெச்சூர் ஸ்டேஜ் என்று சொல்லித்தான் அந்த வழக்குக்கு ஒரு தீர்ப்பை தந்திருக்கிறது. டிஸ்மிஸ் பண்ணல, ஒன்றும் பண்ணல. ப்ரீமெச்சூர்னு சொன்னால் இன்னும் எந்த குழந்தைய பிறக்க ஓட்டி பேர் வச்சுக்குவோம், ஆனா பொண்ணா பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதை போலத்தான். ஆனால் திரு ஆதவர்ஜுனாவுக்கு இதெல்லாம் புரியாது, புரியக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அவங்க லாட்டரியில் கவனம் செலுத்துறவங்க. எனவே அவங்களுக்கு அரசியல் என்பது இப்பொழுது புதிதாக அவர்கள் அடுத்து எடுத்திருக்கிற ஒரு இது. எனவே தான் ஆதவர்ஜுனா இது மாதிரி சொல்லியிருக்காரு. பாட்டாளி மக்கள் கட்சியின் பொது நிழல் நிதிநிலை அறிக்கையை வெளியிட்டார் அன்புமணி. தமிழ்நாட்டின் பொருளாதாரம் 3.5 டிரில்லியன் டாலராக உயர்த்தப்படும் என்பது உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் அறிவிப்பு. தாவேகா தலைமையிலான புதிய அரசு மெத்தனமாகவும் மெதுவாகவும் செயல்படுவதை இளைஞர்கள் பார்த்துக் கொண்டிருப்பதாக சாடல். திமுகவுக்கு மாற்றாகவே மக்கள் தாவேகாவுக்கு ஓட்டு போட்டார்கள் என்பதை மறந்துவிட வேண்டாம் என்றும் சுட்டிக்காட்டி பேச்சு. ஆனால் 2 மாசம் ஆயிடுச்சு, இன்னும் ஏதோ அப்படியே நடக்குது, இன்னும் ஸ்பீட் பத்தல. அப்புறம் மக்கள் நம்பிக்கை இழந்துட்டு போறாங்க. அப்புறம் உங்களை தேர்வு பண்ணது தமிழ்நாடு அரசு தேர்வு பண்ணதே காரணம் திமுக ஊழலை ஒழிக்கணும்னு அந்த கண்ணோட்டத்தில் தான் தேர்வு பண்ணியிருக்கிறாங்க. அதில் நீங்க கொஞ்சம் இன்னும் மெத்தனமா மெதுவா போயிட்டு இருக்கிறது மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. குறிப்பாக இளைஞர்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. தேர்வு சட்ட திருத்த மசோதா வேண்டாம், நீட் தேர்வையை முழுமையாக ரத்து செய்ய வேண்டுமென திருச்சி சிவா எம்பி வலியுறுத்தல். தண்டனை அதிகரிப்பால் மட்டும் நீட் மோசடியை தடுக்க முடியாது என்றும் தகவல். நாட்டிலேயே தமிழகத்தில்தான் மிக அதிக அளவில் விவசாய கடன் நிலுவையில் உள்ளதாக மத்திய அரசு தகவல். சுமார் 3,44,000 கோடி ரூபாய் அளவுக்கு நிலுவை உள்ளதாக நிதியமைச்சகம் தகவல். தாவேக முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஒருவரை தாம் அமைச்சராக்குவதற்கு முன்பு ஜெகதீஸ்வரி கொலை மிரட்டல் விடுப்பது போன்ற ஆடியோ லீக் ஆகி அதிர்ச்சி. சும்மா சத்தம் போட்டுருங்க. நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன். தூக்கி வச்சு சட்டியோட வச்சு அடிச்சு கொண்டு வெளியே எடுத்துருவேன். இருக்கும் போதே ஏன்டா என் வேலைக்கு அது என்ன என்னை பார்த்து இந்த பைத்தியக்கார மாதிரி தெரியுது அவனுக்கு. தொகுதி மாறி வந்தால் கொன்று விடுவேன் என மிரட்டுவது போன்ற ஆடியோ வெளியாகி கட்சியினரிடையே சலசலப்பு. ஒரே விஷயம் தெளிவா சொல்றேன், ஏன் தொகுதிக்குள்ள சாத்தூர் தொகுதிக்காரங்க காலை கூட வைக்க விட மாட்டேன். அதை மட்டும் தெளிவா சொல்லிருங்க. உள்ள ஒருத்தனை காலை விட மாட்டேன். காலை வச்சாலும் நான் வேற மாதிரி ஆக்ஷன் எடுப்பேன். ஜெகதீஸ்வரியிடம் எதிர்முனையில் பேசிய தாவேக சாத்தூர் வடமேற்கு ஒன்றிய செயலாளர் அண்மையில் கட்சியில் இருந்து நீக்கம். ஆடியோவை வெளியிட்டதால் கட்சியில் இருந்து நீக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு. அந்த போன்ல அந்த ஒன்றிய செயலாளர் பேசுற மாதிரியும் என்னையும் தகாத வார்த்தையில் திட்டிவிட்டார்கள். கட்சியிலிருந்தும் சஸ்பெண்ட் செய்ய சொல்லி எங்க மாவட்ட செயலருக்கு உத்தரவிடவும் எனக்கு மன அளவில் ரொம்ப பாதிப்படைந்தேன். அதனால் அம்மா அந்த ஒன்றிய செயலாளர் பற்றி லட்சுமணன் பற்றி பேசிய ஆடியோவை நான் வெளியே விட்டுவிட்டேன். அரசு வழக்கறிஞர் நியமனத்திற்காக தாவேக நிர்வாகிகள் பணம் வசூலிப்பதாக தொடரும் சர்ச்சை. கன்னியாகுமரி மத்திய மாவட்ட தாவேக செயற்குழு உறுப்பினர் அனீஷ் பேரம் பேசுவது போன்ற ஆடியோ வெளியானது. மேக்ஸிமம் கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுங்க சார். சரிங்களா? நான் இது கமிஷன்லாம் போறனாலதான் நான் 12.5 முடிச்சது. இல்லன்னா நான் அது கூட நான் இது பண்ணேன். ஏன்னா எனக்கு 2.5 கண்டிப்பா அவங்க மத்த இதுல கோச்சுக்கலாம் 2.5 போச்சு. அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய விஷயம் கொடுத்து முடிச்சு விட்டோம். ஏன்னா இப்ப நான் அவங்களுக்கு எல்லாம் 15,000 உங்களுக்கு 12.5 கொடுக்கறதுல இதெல்லாம் தெரியும் போது அடுத்து கேட்பாங்க இல்ல ஏன் அப்படி போச்சு. இப்ப அவங்க 15 இருந்தாலும் 12.5 தான் நம்ம கையில கொடுக்கணும். அவங்களுக்கு வரது 12.5 தான் எல்லாரும். அப்ப உங்களுக்கு அதே மாதிரி வரும்போது அவங்களுக்கு பெருசா தெரியாது. அப்ப ஏன் உங்களுக்கு 10 கொடுத்தேன் அங்க இது கொடுத்தேன்னு இது வரும். அதனாலதான் நான் கேட்டது.
சபரிவர்மன் கொலை வழக்கு தொடர்பாக நாகர்கோவில் சிறையில் விசாரணை நடத்தினார் சிபிசிஐடி எஸ்பி சாஜிதா. நாகர்கோவில் சிறை கைதிகளிடமும் சிறை காவலர்களிடமும் தனித்தனியே விசாரணை. கருவில் இருந்த குழந்தையின் பாலினத்தை அறிவித்த யூடியூபர் இர்ஃபானிடம் மீண்டும் விசாரணை நடத்த முடிவு. மீண்டும் சம்மன் அனுப்பி விசாரிக்க உள்ளதாக மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநரகம் தகவல். ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயத்திற்கு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்க தமிழ்நாடு டிஜிபிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பாதுகாப்பு எந்தவித முன்னறிவிப்பும் இன்றி விலக்கப்பட்டதாக தொடரப்பட்ட வழக்கில் நடவடிக்கை. திருப்போரூர், கேளம்பாக்கம், படூர், நாவலூர், தாழம்பூர், செம்மஞ்சேரி, சோழிங்கநல்லூர் வரை கடுமையான துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் புகார். சுத்தமான காற்றை கூட சுவாசிக்க முடியாமல் சிரமப்படுவதாக வேதனை. இங்கே கடந்த சில வாரங்களாக ஒரு இரவு நேரம் மற்றும் மாலை மற்றும் இரவு நேரங்களில் ஒரு துர்நாற்றம் வீசுது. இது மிகுந்த சங்கடத்தை உண்டு பண்ணிகிட்ருக்கு இங்கே இருக்க குடியிருப்புவாசிகளுக்கு. இது எங்கள் ஜன்னல் திறக்க முடியல. வெயில் காலங்களில் பெரியவங்களும் சின்ன குழந்தைங்களும் ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க. இந்த வாடை ஒரு கெட்ட வாடையில் தான் ஒரு செத்துப்போன மிருகங்களோட வாடை மாதிரி இருக்குது. இல்லைன்னா காற்றுல ஒரு கெமிக்கல் கலந்து. மழைக்கால கூட்டத்தொடரில் 6வது நாளாக முடங்கியது நாடாளுமன்றம். आप में से कई ऑनरेबल मेंबर्स प्रिपेयर करके आए हैं, डिस्कस करने के लिए प्रिपेयर करने आए हैं. आप नहीं चाहते हैं. பொதுத் தேர்வு சட்டத்தை திருத்த மசோதா மீது செவ்வாய்க்கிழமை அன்று விவாதம் நடத்த எதிர்க்கட்சிகள் ஒப்புதல். மக்களவையில் கடும் அமளிக்கும் இடையே தாக்கல் செய்யப்பட்டது பொதுத் தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா. जो सदस्य इसके पक्ष में आ गए, जो सदस्य विरोध में ना गए, मेरे विचार में निर्णय हवालों के पक्ष अनुमति प्रदान की जाती है. माननीय मंत्री जी, अब विधेयक. பிரதமர் அலுவலக இணையமைச்சர் ஜிதேந்தர் சிங் மசோதாவை மக்களவையில் அறிமுகப்படுத்தினார். சமூக ஊடகங்களில் பரப்பப்படும் அவதூறு கருத்துகளுக்கு எதிராக மும்பை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி. அடையாளம் தெரியாத நிறுவனங்களுக்கு எதிராக சிவில் வழக்கு தொடர நீதிமன்றம் அனுமதி. அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் 68 பேர் உயிரிழப்பு, சுமார் 5 லட்சம் பேருக்கு பாதிப்பு. 5 மாவட்டங்களில் வெள்ள நிவாரண முகாம்களில் முடங்கி கிடக்கிறார்கள் மக்கள். உத்தரப்பிரதேசத்தில் 4200 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட புதிய எக்ஸ்பிரஸ் சாலையில் விரிசல். வாகன போக்குவரத்து தொடங்கிய 12வது நாளிலேயே சாலை சேதமடைந்துள்ளதாக குற்றச்சாட்டு. இந்தியாவுக்கான யுக்ரைன் தூதருக்கு சம்மன் அனுப்பி வரவழைத்து கண்டனம் தெரிவித்தது வெளியுறவு அமைச்சகம். சரக்கு கப்பல் மீது யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் இந்திய மாலுமி உயிரிழந்ததை அடுத்து நடவடிக்கை. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியின் 25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் தங்கப்பதக்கம் வென்றார் இந்தியாவின் இஷா சிங். ஒலிம்பிக்கில் வெண்கலம் வென்றிருந்த மனு பாக்கர் இந்த போட்டியிலும் வெண்கலப் பதக்கம் கைப்பற்றி அசத்தல். திருவண்ணாமலை இடுக்குப்பிள்ளையார் கோவிலில் தரிசனம் செய்ய கட்டுப்பாடுகள். ஆந்திராவை சேர்ந்த பக்தர் ஒருவர் உயிரிழந்ததை அடுத்து கோவில் நிர்வாகம் நடவடிக்கை. திருச்செந்தூர் ஐயா வைகுண்டர் கோவிலில் ஆடி தேரோட்டம். ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து தேர் இழுத்து வழிபாடு.